விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராமநாயக்கப்பாளையம்னு சொல்லிட்டு இந்த வில்லேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 HP ஏசிடிசி மோட்டார் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம். ஆனால் நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா ஜேஜே பம்புன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களும் தான். இந்த ஜேஜே பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஏசிடிசி பம்பு நிறைய பண்ணி கொடுக்குறாங்க. நம்மளும் அந்த மோட்டர் தான் பண்ணி கொடுத்துருக்குறோம். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 அடி கிணத்துக்கு வேலை செய்கிற மாதிரி தாராளமாக 2 இன்ச் தண்ணி டெலிவரி வருதுங்க. நம்ம கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தி ஆகிட்டார். மோட்ரு வந்து பார்த்திங்கன்னா பியூர் ஏசி மோட்டார். அப்படியே நம்ம ஏசி மோட்டார் மாதிரி இருக்குங்க, சோலாரில் ஓடுற மாதிரி தெரியல, கரண்ட்டை விட எனக்கு தண்ணி அதிகமாக டெலிவரி வருது, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி கேட்டார். பாருங்கள், இதுதான் 60 அடி கிணறு. நம்ம சோலார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பேனல் கொண்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இதை அமைச்சு கொடுத்துருக்குறோம். பேனல் வந்து 340ல் 8 பேனல் போட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து 540ல் 4 பேனல் போட்டால் கூட 5 பேனல் போட்டால் கூட போதும். வாங்க நம்ம கஸ்டமர் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கண்ணா. வணக்கம். என்ன மாவட்டங்க? சேலம் மாவட்டம், ஆத்தூர் வட்டம், ராமநாயக்கம்பாளையம், காமராஜ் நகர். அண்ணா, இப்போ நம்ம கிணத்துக்கு என்னென்ன பண்ணி கொடுத்துருக்குறோம்? உங்களுக்கு 8 பேனல் போட்டிருக்கிறோம் 340ல். இதில் மோட்டர் எத்தனை HP நான் போட்டிருக்கிறோம்? 2 HP போட்டிருக்கிறோம். தண்ணி நீங்கள் எதிர்பார்த்ததை விட ப்ரெஷர் நல்லா இருக்குங்களா? பரவாயில்ல. 2 HP ஆரம்பத்தில் கரண்டில் ஓட்டுறதை விட இப்போ சோலாரில் ஓட்டும் போது இப்போ 3 மணி ஆகிடுச்சிங்கண்ணா. நல்ல ப்ரெஷர் இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமாண்ணா? கண்டிப்பாண்ணா, கண்டிப்பாக. ஆனால் இப்போது உங்கள் மாதிரி சோலார் போடலாமா வேணாவா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஒரு கருத்து? கண்டிப்பாக. சரிங்கண்ணா, நன்றிங்கண்ணா.